மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். இன்றைய வகுப்பில் 17வது அத்தியாயத்திற்கு செல்கின்றோம். இந்த அத்தியாயத்திற்கு ஸ்ரத்தாத்ரய விபாக யோக என்பது தலைப்பு. ஸ்ரத்தாத்ரயம் என்றால் 3 விதமான ஸ்ரத்தை, விபாகம் என்றால் பிரிவு. ஸ்ரத்தை என்பதை 3ஆக பிரித்து பகவான் ஸ்ரத்தையை பற்றி இங்கு பேசுகின்றார். ஸ்ரத்தை என்றால் நம்பிக்கை. இந்த ஸ்ரத்தையை பற்றி பகவான் இங்கு விளக்கமாக முதலில் பேசி பிறகு வேறு சில கருத்துக்களையும் பேசுகின்றார். இந்த அத்தியாயமானது அர்ஜுனனுடைய கேள்வியுடன் துவங்குகின்றது. முதலில் அர்ஜுனன் கேள்வி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு பகவானுடைய பதிலுக்கு வரலாம். சென்ற அத்தியாயத்தில் மனிதர்களை பகவான் 2ஆக பிரித்தார். ஒன்று தெய்வீகமான குணங்களை உடையவர்கள், தெய்வீ சம்பத் என்றும், அதாவது நற்பண்புகளை உடைய மனிதர்கள் என்று சொன்னார். பிறகு ஆசுரி சம்பத் என்று தவறான பண்புகள் அல்லது குணங்களுடன் கூடியவர்கள் என்று பகவான் பிரித்து எல்லா மனிதர்களையும் தெய்வீகமான மனிதர்கள், நல்ல பண்புகளை உடையவர்கள், தீய ஒழுக்கங்களை, எண்ணங்களை, செயல்களை உடையவர்கள் என்று பிரித்தார். அவ்விதம் பேசும் பொழுது 16வது அத்தியாயத்தினுடைய இறுதியில் எது சரி எது தவறு என்ற விஷயத்தில் சாஸ்திரம் பிரமாணம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். சாஸ்திரம்தான், பிரமாணம் என்றால் சரி தவறு என்ன என்பதை தீர்மானிக்கின்ற, நிர்ணயம் செய்கின்ற கருவி என்று சொன்னார். பிறகு இந்த சாஸ்திரத்தில் ஸ்ரத்தையுடன் யார் பின்பற்றுகிறார்களோ, சாஸ்திரம் கூறியதை சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை வைத்து யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நல்ல கதியை அடைகிறார்கள் என்று சொல்லி, சாஸ்திர விதியை, சாஸ்திரம் கூறுகின்ற நியமத்தை யார் விட்டு விடுகிறார்களோ அவர்கள் துயரப்படுகிறார்கள், சம்சாரத்தில் இருக்கிறார்கள், அசுரர்களுடைய குலத்தில் அசுரத்தனமான மனதை உடையவர்களாக மேலும் மேலும் துன்பப்படுகிறார்கள் என்று முடித்தார். இப்போ அர்ஜுனனுடைய சந்தேகம் இவ்விதம் பகவான் கூறியதிலிருந்து வெளிவருகிறது. இப்போ பகவான் என்ன சொல்லி முடித்தார்? சாஸ்திரம்தான் இது நல்லது இது கெட்டது என்று தீர்மானிக்கின்ற கருவி, பிரமாணம் என்று சொன்னார். அந்த சாஸ்திரப்படி ஒருவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னார். பிறகு அந்த சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்க வேண்டும், முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றும் பேசினார். ஸ்ரத்தை இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் ஒருவர் பூஜை அல்லது விதவிதமான சாதனைகள் செய்தால் அவர்களெல்லாம் அசுரர்கள், ஆசுரி சம்பத் என்று பேசினார். இப்பொழுது அர்ஜுனனுடைய சந்தேகம் என்னவென்றால், ஒரு மனிதன் அறியாமையினால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு ஸ்ரத்தை இருக்கின்றது சாஸ்திரத்தில், அல்லது அவன் ஸ்ரத்தையுடன் கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட மனிதனை பற்றி அர்ஜுனன் இங்கு பேசுகின்றான், கேள்வியை உருவாக்குகின்றான்.
இப்பொழுது மனிதர்களை நாம் பல கோணங்களில் பிரிக்கின்றோம். சாஸ்திரம் என்ன சொல்கின்றது என்று தெரிந்து அந்த சாஸ்திரத்தை படி வாழ்பவர்கள் ஒரு விதமான மனிதர்கள். இப்போ சாஸ்திரத்தினுடைய உபதேசத்தை அறிந்து சாஸ்திரம் எப்படி சொல்கின்றது, என்ன சொல்கின்றது என்ற அறிவை அடைந்து அந்த சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை வைப்பவர்கள், நம்பிக்கை வைப்பவர்கள் ஒரு விதமான மனிதர்கள். அவர்களை தெய்வீக குணங்களுடன் கூடியவர்கள் என்று கூறிவிடலாம், நல்லவர்கள் என்று சுருக்கமாக கூறிவிடலாம். நல்ல குணங்களை உடையவர்கள். காரணம் என்ன? எப்படி வாழ வேண்டும் என்ற விஷயத்தில் அவர்களுக்கு சாஸ்திரம் துணையாக இருக்கிறது. சாஸ்திரம் சொன்ன கருத்து அவர்களுக்கு தெரிகிறது. அதே சமயத்தில் அந்த சொல்கின்ற சாஸ்திரத்தில் அவர்களுக்கு நம்பிக்கையும் இருக்கிறது. இப்போ ஒரு விதமான மனிதர்கள் சாஸ்திரம் கூறுவதை அறிந்து அதில் ஸ்ரத்தையுடன் இருப்பவர்கள். அவர்களை பற்றி இங்கு அர்ஜுனன் பேசவில்லை, சந்தேகத்தை உருவாக்கவில்லை. இனி ஒரு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சாஸ்திரம் என்ன கூறுகிறது என்று தெரிகிறதோ தெரியவில்லையோ, சாஸ்திரத்தில் அவர்களுக்கு ஸ்ரத்தை கிடையாது. அவர்கள் சாஸ்திரம் என்ன சொல்லுதோ சொல்லவில்லையோங்கிறத பற்றி அக்கறையே இல்லை. அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சிருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் நம்பிக்கை கிடையாது சாஸ்திரத்தில். ஆகவே ஸ்ரத்தை இல்லாதவர்கள் சாஸ்திரத்தில் அவர்களை ஆசுரி சம்பத், அசுரத்தனமானவர்கள் என்று பிரித்து விடலாம். அவர்களை பற்றியும் அர்ஜுனன் இங்கு பேசவில்லை. இப்போ ரெண்டு விதமான மனிதர்கள். சாஸ்திரம் என்ன சொல்கின்றது என்ற அறிவை உடையவர்கள், சாஸ்திரத்தில் நம்பிக்கை உடையவர்கள், தெய்வீக சம்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களை பற்றி பேசியாகிவிட்டது. சாஸ்திரம் என்ன சொல்கிறது சொல்லவில்லை என்பதை பற்றி அக்கறை இல்லாமல் அது என்ன சொன்னாலும் அதில் நம்பிக்கை இல்லாதவர்கள். அவர்களை பற்றியும் அர்ஜுனன் இங்கு கேள்வி கேட்கவில்லை. அவர்களையும் பகவான் சொல்லிட்டாரு, அசுரர்கள், ராட்சசர்கள் என்று சொல்லிவிட்டார். இனி அர்ஜுனனுடைய சந்தேகம் என்ன? இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மனிதனை அர்ஜுனன் கற்பனை செய்கின்றான். அர்ஜுனன் எப்படிப்பட்ட மனிதர்களை நினைக்கின்றான் என்றால், சாஸ்திரம் எது சரி எது தவறு என்று சொல்கின்ற விஷயத்தில் ஒருவனுக்கு அறியாமை இருக்கின்றது. சாஸ்திரத்தை பற்றிய ஞானம் இல்லை, ஆனால் அவனுக்கு ஸ்ரத்தை இருக்கின்றது. அவனை நாம் எந்த பகுதியில் சேர்த்துவது? அர்ஜுனனுடைய கேள்வியை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பகவானுடைய பதிலும் நமக்கு புரியும். சாஸ்திரத்தை பற்றி அவனுக்கு தெரியவில்லை. ஆகவே சாஸ்திரத்தினுடைய விதியை விட்டு விடுகின்றான். ஏன்னா இப்படித்தான் சாஸ்திரம் இருக்கணும்னு சொல்றது அவனுக்கு தெரியல. ஆகவே சாஸ்திரம் சொல்கின்ற சில விதிமுறைகளை அவன் விட்டு விடுகின்றான். அவனுக்கு தெரியவில்லை, தெரியாததனால் பின்பற்றவில்லை. ஆனால் அவன் ஸ்ரத்தையுடன் கூடியவனாக இருக்கின்றான். அவனுடைய நிலை என்ன என்பது அர்ஜுனனுடைய கேள்வி. இங்கு அர்ஜுனனால் கேட்கப்பட்ட மனிதனை தெய்வீக சம்பத்துக்குள்ளும் ஆசுரி சம்பத்துக்குள்ளும் சேர்த்த முடியாது. காரணம் என்னவென்றால், ஒருவனுக்கு தெய்வீக சம்பத் இருக்கின்றது என்றால் அவனுக்கு ஸ்ரத்தை இருக்க வேண்டும். அந்த ஸ்ரத்தையானது இருக்கின்றது. தெய்வீக சம்பத் இருக்கணும்னு சொன்னால் என்ன? முக்கியமாக சாஸ்திரத்தில் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் பார்த்தா இவனை தெய்வீக சம்பத்தில் சேர்த்தலாம். காரணம் என்ன? இவனிடம் நம்பிக்கை இருக்கின்றது. சரி, தெய்வீக சம்பத்தில் சேர்த்து விடலாம் என்றால் சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்கிறதே தவிர ஞானம் கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு தெரியல. ஆகவே
சாஸ்திரம் சொல்றபடி இல்லாமல் இருப்பவனைத்தான் பகவான் ஆசுரி சம்பத் அப்படின்னு சொன்னார். இப்ப சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு தெரியாம சாஸ்திரத்தினுடைய விதியை விட்டு அவன் வாழ்கின்ற வாழ்க்கை அது அசுரனை குறிக்கின்றது. ஆகவே சாஸ்திரம் தெரியாமல் சாஸ்திரத்தினுடைய விதியை விட்டு விடுகின்ற காரணத்தினால் அவன் அசுரன் என்ற நிலைக்கு வருகின்றான். அதே சமயத்தில் சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால், ஸ்ரத்த இருக்கின்ற காரணத்தினால் அவன் தெய்வீக சம்பத் என்ற நிலைக்கும் வருகின்றான். ஆகவே அர்ஜுனனுடைய சந்தேகம், இப்படிப்பட்டவனை நான் எப்படி புரிந்து கொள்வது? இப்போ நமக்கு ஸ்ரத்த இருக்கு, சில சமயங்களில் சாஸ்திரம் சொல்ற விஷயத்தில் அறியாமல் இருக்கின்றது. இப்போ அறியாமல் இருந்தால் நாம் சாஸ்திரத்தினுடைய சில விதிகளை விட்டு விடுவோம், தவறாக செய்வோம். இப்போ இன்னும் நமக்கு இந்த சந்தேகம் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், இப்படித்தான் பகவானுக்கு பூஜை செய்யணும்னு ஒரு விதி இருக்கு. இப்போ நம்ம ஸ்ரத்தையோட பகவானுக்கு பூஜை பண்ணுறோம். அந்த பூஜை சாஸ்திரம் சொல்கிறபடி கிடையாது. சாஸ்திரம் இப்படித்தான் பகவானை அர்ச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நாம் செய்கின்ற பூஜையில் சாஸ்திரத்துக்கு விருத்தமாக இருக்குது. நம்ம ஏதோ தப்பாக பண்ணுறோம்னு வச்சுக்கோமே. நிர்மாலயத்தை எடுத்து போடுறோம். இந்த குழந்தைகளை பூஜை பண்ண சொன்னால் எப்படி பண்ணும்? அதுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படி தவறாக சாஸ்திரத்தில் என்ன நியமம் சொல்லியிருக்கோ அந்த நியமத்தை எல்லாம் பங்கம் செய்து பூஜை பண்ணுறோம். அது அப்படி செய்தால் உடனே அசுரர்கள் என்று சொல்லிவிடலான்னு சொன்னால், ஆனால் நம்பிக்கை இருக்கின்றது, சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்கின்றது. பிறகு ஏன் ஒருவன் சாஸ்திரப்படி செய்யலினா? அறியாமையினால் செய்யவில்லை. இவனுடைய நிலை என்ன என்பது அர்ஜுனனுடைய கேள்வி. இப்போ அர்ஜுனனுடைய கேள்வியை பார்த்தால், ஏ சாஸ்திரம் விதிம் உத்ஸ்ருஜ்ய, எவர்கள் சாஸ்திரத்தினுடைய நியமத்தை, விதி என்றால் சாஸ்திரத்தினுடைய நியமத்தை, சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒழுங்கை உத்ஸ்ருஜ்ய விட்டு விடுகின்றார்கள். காரணம் என்னன்னா, அறியாமையினால் விட்டு விடுகிறார்கள். தெரிஞ்சிட்டே நம்பிக்கை இல்லாமல் விட்டு விடவில்லை, தெரியாத காரணத்தினால் விட்டு விடுகிறார்கள். சரி, அப்படி சாஸ்திரம் சொல்றபடி அவர்கள் நடக்கலைன்னு சொன்னா அசுரர்கள்னு சொல்லலாமா? அர்ஜுனன் கூறுகின்றான், ஸ்ரத்தையான் விதாகா, அதே சமயத்தில் அவர்களுக்கு ஸ்ரத்தையும் இருக்கின்றது, நம்பிக்கையும் இருக்கின்றது. அப்படி அவர்கள் யஜந்தே, வழிபாடு செய்கிறார்கள், இறைவனை வழிபடுகிறார்கள். இப்போ சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்கு, ஆனால் அறியாமையினால சாஸ்திரப்படி அவர்கள் செய்யவில்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் தேஷாம் நிஷ்டாத்து கா கிருஷ்ண, ஏ கிருஷ்ணா அவர்களுடைய நிலை என்ன? நிஷ்டா என்றால் அவர்கள் எந்த தரத்தில் இருக்கிறார்கள், அவர்களை நான் எந்த தரத்தில் வைப்பது என்பது கேள்வி. பிறகு சத்துவம், ஆகோ, ரஜக, தமக, அவர்களை சத்துவ குணத்துடன் கூடியவர்கள்னு சொல்லலாமா, அல்லது அவர்கள் ரஜஸ்ன்னு சொல்றதா, அல்லது தமஸ் அப்படின்னு சொல்றதா? சத்துவமா, ரஜசா, தமசா அவர்களுடைய நிஷ்டை. அவர்கள் சாத்விகமான புருஷர்களா, ராஜசமான புருஷர்களா, தாமசமான புருஷர்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அர்ஜுனனுடைய கேள்வி புரிகின்றதல்லவா? சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்கின்றது, ஆனால் சாஸ்திர விதியை விட்டு விடுகின்றான். அவனுடைய நிலை என்ன? இனி பகவான் பதில் சொல்கின்றார். பகவானுடைய பதிலையும் நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். இங்கு அர்ஜுனனுடைய கேள்வியிலிருந்து என்ன தெரிகிறது? ஒருவனுடைய வாழ்க்கையானது சாஸ்திரம் என்ன சொல்கின்றதோ அதுபடி இருக்க வேண்டும் என்றால் 2 நிபந்தனை இருக்க வேண்டும். இப்போ ஒருவனுடைய வாழ்க்கை முழுமையா சாஸ்திரப்படி இருக்கணும்னு சொன்னா 2 நிபந்தனை இருக்கணும். ஒன்று, சாஸ்திரம் என்ன சொல்லுதுங்கிற அறிவு தேவை, எது தர்மம் எது அதர்மம்ங்கிற ஞானம் தேவை. இப்போ ஒருவன் ஒழுக்கமாக இருக்கான்னு சொன்னால் அதுக்கு என்ன முதல் கண்டிஷன், நிபந்தனை? ஒழுக்கம்னா என்ன என்று தெரிய வேண்டும், எது சரி எது தவறு என்று தெரிய வேண்டும்.
ஆகவே சாஸ்திரப்படி ஒருவனுடைய வாழ்க்கை அமைய முதல் நிபந்தனை சாஸ்திர ஞானம். இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால், அந்த சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை, நம்பிக்கை. சில பேர்த்துக்கு சொல்லிடுவோம், தெரிஞ்சு போயிடும் இது சரி இது தப்புன்னு, ஆனால் நம்பிக்கை வராது. நீ சொன்னாலும் பாவ புண்ணியத்தை எல்லாம் நான் நம்ப மாட்டேன், என் விருப்பப்படி தான் இருப்பேன், எனக்கு தெரியுது சாஸ்திரம் இது சரின்னு சொல்லுது தப்புன்னு சொல்லுது, எனக்கு நம்பிக்கை இல்லையே என்று சொல்லலாம் அல்லவா? இப்போ முதல் ஞானம் தேவை, இரண்டாவது ஸ்ரத்தை நம்பிக்கை தேவை. இப்போ அர்ஜுனன் சொல்லிட்டான் ஞானம் அவர்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டான், ஆனால் ஸ்ரத்தை இருக்குன்னு சொல்லிவிட்டான். அவர்களுடைய நிலை என்ன என்பது கேள்வி. இப்போ கேள்வியே ஆழமான கேள்வி, மேலோட்டமாக பார்த்தா புரியாது, நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். ஒருவனுடைய வாழ்க்கை தர்மப்படி இருக்க வேண்டுமென்றால் இரண்டு நிபந்தனை, ஒன்று சாஸ்திரத்தில் ஞானம், இரண்டு சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை. இங்கே அர்ஜுனன் கேட்கின்றான், ஒருவனுக்கு ஞானம் இல்லாமல் ஸ்ரத்தை இருந்தால் அவன் என்ன செய்வான்? இப்போ நமக்கு ஸ்ரத்தை இருக்குது, இப்படி சாஸ்திரம் சொல்கிறது உண்மைதான், ஆனால் நமக்கு தெரியவில்லை எப்படி செய்யணும் எப்படி வாழணும்னு தெரியவில்லை, நம்முடைய நிலை என்ன? இது அர்ஜுனனுடைய கேள்வி. பகவான் பதில் சொல்றார், இந்த நிலையில் இப்போ ஞானம் ஒருவனுக்கு இல்லை, ஆனால் ஒருவனுக்கு ஸ்ரத்தை மட்டும் இருக்கின்றது. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், இப்பொழுது ஒரு விஷயத்தில் எனக்கு அறிவு இல்லை, ஒருவர் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை, அல்லது சொல்லி எனக்கு புரியல, சொல்லும் வாய்ப்பு எனக்கு கேட்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி நடக்கும் என்றால், இங்கே ஞானம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சுபாவப்படி நடக்கும், நம்முடைய இயற்கைப்படி நாம் நடப்போம். இப்போ உதாரணமாக ஒரு குழந்தைக்கு பிளேட்டில் நம்ம உணவை வச்சு நீ வலது கையில் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா, நம்ம அந்த சொல்கிறவங்க மேலே குழந்தைக்கு ஒரு நம்பிக்கையும் பயமும் இருந்தால் அந்த குழந்தை என்ன செய்யும்? அது அந்த உணவை வலது கையில் எடுத்து சாப்பிடும். சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, அந்த குழந்தை முன்னாடி உணவை வச்சிருக்கோன்னு சொன்னால் அந்த குழந்தை சாப்பிடணும். அது எப்படி சாப்பிடும் என்றால், இப்படித்தான் சாப்பிடணுங்கிற அறிவு இல்லை என்றால் அந்த குழந்தை தன்னுடைய சுபாவப்படி சாப்பிடும். சுபாவம்னா அதனுடைய இஷ்டம், அது வலது கையில் எடுத்து சாப்பிட்றதுக்குன்னு தெரியாது, இடது கையில் எடுத்து சாப்பிடும், இல்லை அந்த பிளேட்டையே எடுத்து வாயில் வச்சு சாப்பிடலாம், அல்லது தலையை குளிஞ்சு பிளேட்டில் எடுத்து சாப்பிடலாம். நான் எல்லாம் சாப்பிட்றத பார்த்துட்டு அப்படியே சாப்பிடலாம். காரணம் என்னன்னு சொன்னால், இப்படித்தான் இருக்கணும்னு தெரியவில்லை என்றால் அது எப்படி இருக்கும்? அது அதனுடைய இயற்கைப்படி இருக்கும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் வாழணும் என்ற அறிவு நமக்கு சாஸ்திரத்திடமிருந்து, சாஸ்திரத்தை படித்த பெரியவர்களிடமிருந்து அடையவில்லை என்றால் இந்த உலகத்துக்கு வந்துட்டா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இங்கே பகவான் சொல்றார், அது அவரவர்களுடைய இயற்கைப்படி சுபாவப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த சுபாவத்தை பகவான் மூன்றாக பிரிக்கின்றார். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மூன்று விதமான இயற்கை நேச்சர் இருக்கின்றது, அதன்படி அவர்களுக்கு இருக்கும் என்று சொல்லி அந்த சுபாவம் எப்படிப்பட்டது என்று பகவான் இங்கு பேசப் போகின்றார். இப்போ அர்ஜுனனுடைய கேள்விக்கு பகவான் தெளிவாக பதில் சொல்ல போறார். இப்போ சுபாவம் என்று சொன்னால் இங்கே பகவான் சொல்றார், அந்த சுபாவத்திலிருந்து வருவது தான் ஸ்ரத்தை, நம்பிக்கை அப்படின்னு சொல்றார். இப்போ அர்ஜுனன் நம்பிக்கை இருக்கின்றது அப்படின்னு மட்டும் சொன்னான். பகவான் சொல்ல போறார், அந்த நம்பிக்கையை மூன்றாக பிரிக்க போறார் பகவான். அந்த ஸ்ரத்தையே மூன்றாக பிரிக்க போறார். இந்த மூன்று விதமான ஸ்ரத்தையில் அவனுக்கு எப்படிப்பட்ட ஸ்ரத்தை இருக்கோ அப்படி அவனுடைய வாழ்க்கை இருக்கும் என்று பதில் சொல்ல போகின்றார். இப்போ முதல்ல என்ன சொல்ல போறார்?
இப்போ நம்ம எப்படி புரிந்து கொள்கின்றோம்? ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி செயல்படும், அவன் எந்த நிலையில் இருக்கான், நம்பிக்கை அவனிடம் இருக்கிறது, ஞானம் இல்லை. ஞானம் இல்லைன்னு அர்ஜுனன் சொல்லிட்டான். ஞானம் இருந்து நம்பிக்கை இருந்தால் அவனை பற்றி சந்தேகமே இல்லை, அவன் தெய்வீக சம்பத்தை சார்ந்தவன் சொல்லிடலாம். நம்பிக்கை இல்லைன்னா அசுர சம்பத்துன்னு சொல்லிடலாம். நம்பிக்கை இருக்கிறது ஆனால் ஞானம் இல்லை என்றால் அவனுடைய இயற்கைப்படி அவனுடைய செயல் அமையும். அந்த செயல் எப்படி அமையும்? அந்த இயற்கை என்ன என்றால் அந்த நம்பிக்கையே மூன்றாக பிரிக்கப்படுகிறது என்று பகவான் ஆரம்பிக்கின்றார். இப்போ இரண்டாவது ஸ்லோகத்தை பார்த்தா, த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா. ஒரு மனிதனிடம் இருக்கின்ற நம்பிக்கையானது, ஸ்ரத்தையானது மூன்று விதமாக இருக்கின்றது. த்ரிவிதா என்றால் மூன்று விதம். தேகினாம் சா ஸ்வபாவஜா. இந்த ஸ்ரத்தை எங்கிருந்து உற்பத்தியானது என்றால் நம்முடைய சுபாவத்திலிருந்து ஸ்ரத்தையானது உற்பத்தி ஆனது. இப்ப நம்மிடம் உள்ள நம்பிக்கையையே பகவான் மூன்றாக பிரிக்கின்றார். அந்த மூன்று என்னவென்றால் சாத்விகி, ராஜசி, தாமசி ச என்று சொல்கின்றார். சாத்விகமான ஸ்ரத்தை, ராஜசமான ஸ்ரத்தை, தாமசமான ஸ்ரத்தை என்று ஸ்ரத்தையை பகவான் மூன்றாக பிரிக்கின்றார். இனி அடுத்த கேள்வி, சாத்விகமான ஸ்ரத்தைனா என்ன, ராஜசமான ஸ்ரத்தைனா என்ன, தாமசமான ஸ்ரத்தைனா என்ன? அதை இனிமேல் அடுத்த ஸ்லோகங்களில் விளக்கப் போகிறார். அந்த விளக்கத்தை பார்ப்பதற்கு முன் இங்கே பகவான் ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த மூன்று விதமான ஸ்ரத்தை எங்கிருந்து உருவாகியது என்றால் ஸ்வபாவஜா, ஒருவனுடைய சுபாவத்திலிருந்து, இயற்கையிலிருந்து, தன்மையிலிருந்து தோன்றின. இதனுடைய பொருள் என்ன என்றால், இங்கு ஸ்வபாவம் என்ற சொல்லுக்கு பொருள் ஒரு மனிதன் பல ஜென்மங்களில் வாழ்ந்து அந்த ஜென்மங்களினுடைய சம்ஸ்காரங்களை தன்னுடைய அந்தக்கரணத்தில், மனதில் பதிய வைத்து இருக்கின்றான். இப்போ போன ஜென்மங்களில் பதிந்த வாசனைகள் இந்த ஜென்மங்களில் வெளிப்படுகின்றன. அப்படி பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம்தான் இந்த ஜென்மத்தில் சுபாவமாக இருக்கிறது. இதையும் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்திருக்கோம். பிறந்து ஒரு சூழ்நிலையில் ஒரு இடத்துல 25 வருஷம் வாழ்ந்திருக்கோம். அந்த 25 வருஷத்துக்கு அப்புறம் 26வது வருஷம் அவன் எப்படி வாழுவான்? அவன் 25 வருஷம் எப்படி வாழ்ந்தானோ அதுதான் அவனுடைய 26வது வருஷமாக இருக்கும். பெற்றோர்கள் எப்படி தூய்மையாக இருக்கணும், என்ன பேசணும், எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தார்களோ, அவனுக்கு கிடைத்த ஆசிரியர்கள், சூழ்நிலைகள், இதிலிருந்து எப்படிப்பட்ட பர்சனாலிட்டின்னு சொல்கிறது, மனதை உருவாக்கி இருக்கின்றானோ அப்படித்தான் அடுத்த வருஷமும் அவன் வாழுவான். அது அதற்கு அடுத்த வருஷத்தை நிர்ணயிக்கும். பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அனுபவங்கள் வரும் என்று நம்முடைய வாழ்க்கையே நாம் பெற்ற அனுபவங்கள், அதை வச்சு மீண்டும் அனுபவங்களை பெற்று வாழ்க்கையானது சென்று கொண்டு இருக்கிறது. அதனால தான் நல்லவர்களெல்லாம் நல்ல திசையிலேயே முன்னேறிட்டு இருப்பார்கள். தவறான சம்ஸ்காரத்தை உடையவர்கள் தவறான திசையிலேயே பயணம் செய்வார்கள். ஏன்னா ஒரு தவறிலிருந்து அடுத்த தவறு, ஒரு நன்மையிலிருந்து அடுத்த நன்மை என்று வாழ்க்கை இருக்கிறது. இது இந்த ஜென்மத்தில் எப்படி இருக்கோ அதே போல இப்போ வியாபாரம் பண்ணும்போது ஒருவர் ஒரு வருஷம் 20,000 லாபம் வருது, அடுத்த வருஷம் அந்த லாபத்தை போட்டு மறுபடியும் அதிக லாபம் வருகின்றது. இப்படியே வியாபாரத்தை தொடர்றார். ஆனால் ஆரம்பத்தில் ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு முதலீடு போடுவார் அல்லவா? சும்மா வெறுங்கையில் வியாபாரத்தை ஆரம்பிக்க மாட்டார். அந்த ஆரம்ப வியாபாரம் என்ன, அப்படி ஒரு முதலீடு இருக்கிறது போல குழந்தையாக பிறந்த நாம் எந்த முதலீட்டுடன் வந்தோம்னு சொன்னால், பூர்வ ஜென்மத்தில் எப்படி வாழ்ந்தோமோ அந்த சம்ஸ்காரத்துடன் நாம் பிறந்துள்ளோம். அப்போ நம்ம மனசில் இருக்கிற சம்ஸ்காரங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னால்
போன பல ஜென்மங்கள்ல எப்படிப்பட்ட பாப புண்ணியங்களெல்லாம் செஞ்சு மனசை உருவாக்கி இருக்கிறோமோ அந்த முதலீட்டுடன் இந்த ஜென்மத்துக்கு வந்திருக்கும். பிறகு இந்த மனசை வச்சு விதவிதமான நல்ல தவறான சம்ஸ்காரங்கள், பதிவுகள், வாசனைகளை உருவாக்கி இருக்கின்றோம். இப்போ அதான் பகவான் சொல்றார், ஒரு மனிதனுடைய ஸ்ரத்தை என்பது 3 விதமான ஸ்ரத்தை. அது அவர்களுடைய சுபாவத்திலிருந்து வந்தது என்று சொல்லி, ஒரு மனிதன் 3 விதமான சுபாவத்தை உடையவன். சாத்விகமான சுபாவத்தை உடைய மனிதன், ராஜசமான சுபாவத்தை உடைய மனிதன், தாமசமான சுபாவங்களை உடையவன். இப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். 14வது அத்தியாயத்தில் குணத்தை பற்றியெல்லாம் படிச்சிருக்கோம். சத்துவம்னா என்ன, ரஜஸ்னா என்ன, தமஸ்னா என்னன்னெல்லாம் படிச்சிருக்கோம். அப்படி இந்த 3 விதமான குணங்களுடன் சுபாவத்துடன் மனிதர்கள் இருக்கிறார்கள். சத்துவ குணத்துடன் இருப்பவனுக்கு சாத்விகமான ஸ்ரத்தை இருக்கின்றது. ரஜோகுணமாக இருப்பவனுக்கு ரஜோகுணமான ஸ்ரத்தை இருக்கின்றது. தமோகுணமாக பிறந்த சுபாவத்தை உடையவனுக்கு தமோகுணமான ஸ்ரத்தை இருக்கின்றது என்று சொல்கிறார். பிறகு இதிலிருந்து அர்ஜுனனுடைய கேள்வியை எப்படி நாம் பகவான் பதில் சொன்னதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போ அர்ஜுனன் கேட்டான், அவனுக்கு சாஸ்திரத்தில் ஞானம் கிடையாது, ஆனால் அவனுக்கு ஸ்ரத்தை இருக்கு, அவன் எப்படிப்பட்டவன்னு சொன்னான். இங்கே பகவான் சொல்றார், அவனுடைய ஸ்ரத்தை ஒரு கால் சாத்விகமாக இருந்தால் அவனை தெய்வீக சம்பத்தில் சேர்த்தலாம். அவனுடைய ஸ்ரத்தையே ராஜசமாக தாமசமாக இருந்தால் அவனை ஆசுரி சம்பத், அசுரர்களுக்குள் நாம் சேர்த்தலாம் என்று பதில் சொல்கின்றார். நேரடியாக பகவான் பதில் சொல்லல, பகவானுடைய ஸ்லோகத்தில் இந்த பதில் மறைந்திருக்கின்றது. இப்போ அப்படிப்பட்டவன் யாருன்னு அர்ஜுனன் பொதுவாக கேட்டான். ஸ்ரத்தை இருக்கு, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு தெரியல, அவனுடைய வாழ்க்கை என்னன்னு சொன்னா, அவனுக்கு சாஸ்திரம் என்ன சொன்னதுன்னு தெரியாட்டியும் ஸ்ரத்தை இருந்தால் அந்த ஸ்ரத்தையை நான் 3ஆக பிரிக்கிறேன். சத்துவமான ஸ்ரத்தை, சாத்விகமான ஸ்ரத்தை, ராஜசமான ஸ்ரத்தை, தாமசமான ஸ்ரத்தை. அவன் சாத்விகமான ஸ்ரத்தை இருந்து சாஸ்திரத்தில் சில அறியாமையினால் அவன் சாஸ்திர விதியை விட்டாலும் கூட அவன் தெய்வீக சம்பத்தை தான் சார்ந்தவன், அவனுக்கு பாவம் வராது. பிறகு சாஸ்திர ஞானம் இல்லாமல் ராஜசமான தாமசமான ஸ்ரத்தை உடையவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும் என்று கூறுகிறார். இப்போ அர்ஜுனனுடைய கேள்வி, பகவானுடைய பதில் நமக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அர்ஜுனனுடைய கேள்வி என்ன? சாஸ்திர ஞானமில்லாதவன், ஸ்ரத்தையுடன் கூடியவன், அவன் நிலை என்ன? பகவானுடைய பதில், அந்த ஸ்ரத்தை 3 விதம். அதில் சாத்விகமான ஸ்ரத்தை ஒருவனுக்கு இருந்தால் அவனுடைய சாஸ்திரத்தில் சில விதியை விட்டிருந்தாலும் அது தவறில்லை. இப்போ இதை சில உதாரணங்கள் மூலமாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இப்போ கண்ணப்ப நாயனார் பூஜை பண்ணினதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சாஸ்திரத்தில் பகவானுக்கு எப்படி பூஜை பண்ண வேண்டும் என்று ஒரு விதி இருக்கின்றது. அப்படித்தான் பூஜை பண்ணணும். இப்போ நம்ம கோயிலுக்கு போய் வாயில் தண்ணியை வச்சுட்டு அப்படியே போய் பகவான் மேலே துப்புனோன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா? இது எவ்வளோ ஒரு பெரிய பாபம். காரணம் என்ன? சாஸ்திரம் இப்படி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறதை சொல்ல கிடையாது. எந்த சாஸ்திரத்திலையும் எந்த ஆகமத்திலையும் இந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம கால் எடுத்து பகவான் தலையில் வைக்கலாமோ? சாஸ்திரத்தில் சொல்லப்படலை. ஆனால் கண்ணப்ப நாயனார் பூஜையை எவ்வளோ உயர்வாக சாஸ்திரம் பேசி இருக்கின்றது. இப்போ கண்ணப்ப நாயனாருடைய மனதை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அவர் சாஸ்திரத்தினுடைய விதியையெல்லாம் தியாகம் பண்ணார், தியாகம் பண்ணி பூஜை பண்ணார். அப்போ அவர் அசுர சம்பத்தை சார்ந்தவர்னு சொல்லலாமா என்றால் கிடையாது. அவரிடம் ஸ்ரத்தை இருந்தது. அது எப்படிப்பட்ட ஸ்ரத்தை? இப்போ நம்மளும் அந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு ஒருவர் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லலாம்? கண்ணப்ப நாயனார் போல பகவானுக்கு கண்ணை கொடுக்குற மனசு இருந்தால் கண்டிப்பாக பகவானுடைய இதில் வாயில் தண்ணியை வச்சுட்டு போய் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணலாம். எப்பொழுதுனா அந்த அளவுக்கு ஸ்ரத்தை இருந்தால் அது சாத்விகமான ஸ்ரத்தை, பகவானை அடைய வேண்டும் என்கின்ற ஸ்ரத்தை. அப்போ என்ன சொல்கின்றோம்?
எந்த சாஸ்திரமானது இப்படித்தான் ஒரு விதியை விதிச்சதோ அதே சாஸ்திரம் சொல்கின்றது அத்தனை விதியை மீறி செய்த பூஜையை எல்லா விதமான பூஜைக்கும் உயர்வாக சொல்கின்றது. அப்ப இதுல முக்கியம் என்னன்னு சொன்னா விதிமுறைகள் முக்கியமல்ல, அந்த ஸ்ரத்தை முக்கியம். அது சாத்விகமான ஸ்ரத்தையாக இருந்தால் சாஸ்திரம் சொல்வதை விட்டு விடலாம். அப்படின்னா சாஸ்திரம் சொல்றதை நான் தெரிஞ்சுக்காமையே என் இஷ்டத்துக்கு இருக்கலாமான்னா இருக்கலாம். நாம சுபாவமா சாத்விகமான குணத்தில் பிறந்திருந்தால் அப்படி இருக்கலாம். ஆனால் சாதாரணமா என்ன நடக்குன்னா சுபாவமா சாத்விக நமக்கு இருந்தா நேராக சாஸ்திரத்துக்கிட்ட தான் போவோம், போய் நம்ம செய்வோம். கண்ணப்ப நாயனார் போன்ற சில மகான்கள் சாஸ்திரம் ஞானம் இல்லாட்டியும் கூட அவர்கள் ஸ்ரத்தையானது சாத்விகமான ஸ்ரத்தை. ஆகவே இந்த அத்தியாயத்தில் பகவான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? ஸ்ரத்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது சாத்விகமான ஸ்ரத்தையாக இருந்தால் சாஸ்திரத்தினுடைய விதிப்படி இருப்பான். அப்படி இல்லாவிட்டாலும் அது உயர்ந்தது. பிறகு வேறு விதமான ஸ்ரத்தை உடையவன். இப்போ ராவணன் பெரிய பூஜை செய்தான், ஹிரண்யகசுப்பு பூஜை செய்தான். ராவணன் சிவ பூஜை எப்படியெல்லாம் பண்ணான்னு நம்ம சொல்கிறோம். அவன் எல்லா விதமான சாஸ்திரம் தெரிஞ்சு சாஸ்திரப்படி ராவணன் பூஜை செய்தான். ஆனால் அவனிடம் இருந்த ஸ்ரத்தை என்ன? சாஸ்திரத்தில் நம்பிக்கையும் இருந்தது. அவனுடைய ஸ்ரத்தை என்ன? ராஜசமான தாமசமான ஸ்ரத்தை. தனக்கு சக்தி வேணும், பகைவர்களை அழிக்கணும், என்ன யாரும் அழிக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் பூஜை செய்தான். ஆகவே அவன் சாஸ்திர விதிப்படி செய்திருந்தாலும் அவனுடைய ஸ்ரத்தை ராஜசமானது, தாமசமானது. ஆகவே அது கீழாக கருதப்பட்டது. இவ்விதம் ஸ்ரத்தை சாத்விகமாக இருந்தால் அது உயர்ந்தது, ஸ்ரத்தை ராஜசமாக தாமசமாக இருந்தால் அது தாழ்ந்தது. இதை உணர்ந்து விட்டால் இதுதான் பகவானுடைய நேரடியான பதில். அதற்கு பிறகு வந்த ஸ்லோகங்களில் பகவான் என்ன சொல்கின்றார்? நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ என்ன புரிஞ்சிட்டோம்? சாஸ்திரம் நமக்கு தெரியுதோ தெரியலையோ, இப்படித்தான் பகவானை பூஜை பண்ணணும்னு சில சமயம் நமக்கு தெரியலாம், சில சமயம் தெரியாமல் போகலாம். ஏன்னா நமக்கு பல சமயம் மனசில் நம்ம செய்கிற பூஜை சரியானதா, நம்ம மந்திரம் ஓதுறமே அது தப்பாக சொல்லிடுறோமா, சொரம் சரியா, அப்படின்னு சில சந்தேகங்கள் எல்லாம் நம்ம மனசுக்கு வரலாம். இல்லை பகவானுக்கு நம்ம செய்கிற விதம் சரியானதா, நெய்வேத்தி இதை பண்ணலாமா, இந்த புஷ்பத்தை போடலாமா, இப்படியெல்லாம் சந்தேகம் நமக்கு வரலாம். அப்போ பகவான் என்ன சொல்கிறார்? சில சமயங்களில் சில லோபமானது வரட்டும், மந்திர லோபம் தந்திர லோபம் என்னென்னமோ சொல்லுவார்களே, அது வந்தாலும் சாத்விகமான ஸ்ரத்தை இருந்தால் தவறில்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் நீ என்னதான் சாஸ்திரப்படி செய்தோம், உன்னுடைய ஸ்ரத்த ராஜசமா தாமசமாக இருந்தால் அது தப்புன்னு சொல்கிறார். இனி அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும்னு நம்ம மனசில் ஆசை வரும். எது சாத்விகமான ஸ்ரத்தை, எது ராஜசமான ஸ்ரத்தை, எது தாமசமான ஸ்ரத்தை, அந்த ஞானம் நமக்கு இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? சாத்விகமான ஸ்ரத்தையை நாம் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யலாம். இப்போ ஒருத்தனுக்கு சுபாவமாகவே 3 இருந்தாலும் இந்த சுபாவம் மாறாதுன்னு பகவான் சொல்லலை. சொரூபம் மாறாது, சுபாவம் மாறும். சொரூபம்னா தன்மை. இப்போ அக்னி உஷ்ணமாக இருக்குன்னா அது என்னைக்கு உஷ்ணமாக தான் இருக்கும், மாறவே மாறாது. ஆனால் சுபாவம்னு சொன்னால் போகிறது மாறும். இப்போ ஒருவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு வச்சுக்குவோமே, அது ஒரு காலத்தில் அவர் சேர்த்து கொண்டது, பிறகு ஒரு காலத்தில் போயிடும். ஆனால் நம்மிடம் இருக்கின்ற அறிவு சொரூபம், சைத்தன்ய சொரூபம் மாறாது. ஆனால் சுபாவம்ங்கிறது அது காலத்தில் ஏற்று கொள்ளப்பட்டது, முயற்சியினால் நீக்கப்படும். அப்படி சிலர் சாத்விகமாக பிறந்திருக்கலாம், சிலர் ராஜசமான சுபாவத்தோடு இருக்கலாம், சிலர் தாமசமான சுபாவத்தோடு இருக்கலாம். நம்மளுடைய முழு வாழ்க்கையே, நம்மளுடைய முழு பயிற்சியே எதற்குனா, எப்படி குணத்தை பற்றி படிக்கும்போது தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு போகணும்னு படித்தோம், ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்துக்கு போகணும்னு படித்தோம். அதே போல் இந்த ஸ்ரத்தையும் சாத்விகமான ஸ்ரத்தைக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இனி எது சாத்விகமான குணம் அல்ல ஸ்ரத்தை, எது ராஜசமான ஸ்ரத்தை, எது தாமசமான ஸ்ரத்தைன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒருவருடைய மனதில் இருக்கிற ஸ்ரத்தை, நம்பிக்கை கண்ணுக்கு தெரிகிற பொருள் அல்ல.
ஏன்னா அது மனசுக்குள்ள இருக்கு, பாவனை. பிறகு எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னு சொன்னால் அந்த வெளிப்பாட்டிலிருந்து தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு விதை இருக்கு, அந்த விதைக்குள்ள நல்லா வர்ற சக்தி இருக்கா, அந்த விதை நல்லா வராதான்னு சொன்னால் அந்த விதையை பார்த்தா தெரிந்து கொள்ள முடியுமா? அதை விதைச்சு அது வெளிப்படும் போது தான் தெரியுது இது நல்லா வர்றதுக்கான சக்தியுடன் இருந்தது அப்படின்னு சொல்லி. அதே போல நம்முடைய ஸ்ரத்தை நமக்குள்ள எப்படி இருக்குன்னு எப்படி தெரிந்து கொள்வது? இப்போ எனக்கு ராஜசமான ஸ்ரத்தை இருக்கா, தாமசமான ஸ்ரத்தை இருக்கா, சாத்விகமான ஸ்ரத்தை இருக்கான்னு எப்படி தெரிந்து கொள்வது? அதுக்கான விளக்கத்தை பகவான் கொடுக்கிறார். இந்த அடையாளங்களை வச்சு நீ கண்டுகொள்வாயாக. 3 அடையாளம் பகவான் கொடுக்கிறார். அதாவது சாத்விகமான ஸ்ரத்தை உடையவன் எப்படிப்பட்ட தேவதையை வணங்குவான், ராஜசமான ஸ்ரத்தை உடையவன் வணங்குகின்ற தேவதைகள் என்ன, தாமசமான ஸ்ரத்தையுடன் இருப்பவன் யாரை வணங்குவான் என்று சொல்றார். இதிலிருந்து என்ன தெரியுது? தமோ குணத்தில் இருக்கிற ஸ்ரத்தை உடையவர்கள் எந்த தேவதையை நோக்கி போவார்கள், ரஜசில் இருப்பவர்கள் வழிபாட்டுக்குரிய தேவதை கடவுள் என்ன, சாத்விகமானவர்கள் எந்த தேவதையை வணங்குவார்கள், அதை சொல்றார். இரண்டாவதாக என்ன சொல்றார்? அவர்கள் வணங்குகின்ற முறையை சொல்றார். பிரகாரம், முதல்ல தேவதா, இரண்டாவது பிரகாரம். பிரகாரம்னு சொன்னா சாத்விகமாக இருப்பவர்கள் எப்படி வணங்குவார்கள், ராஜசமாக இருப்பவர்கள் எப்படி வணங்குவார்கள், தாமசமாக இருப்பவர்கள் எப்படி வணங்குவார்கள், அதை சொல்றார். பிறகு மூன்றாவது சங்கல்பம். அவர்களுக்கு எப்படிப்பட்ட சங்கல்பம் இருக்கு, சாத்விகமாக இருப்பவர்கள் எதற்காக வணங்குவார்கள், எதை மனசுல வச்சு வணங்குவார்கள், ராஜசமாக இருப்பவர்கள் எதற்காக எதை மனசுல வச்சு எதை வேண்டி வணங்குவார்கள், தாமசமாக இருப்பவர்கள் எதை வேண்டி வணங்குவார்கள், அதை சொல்ல போறார். இப்போ இந்த 3 தான் அடுத்த சில ஸ்லோகங்கள்ல பகவான் சொல்றதனுடைய சாரம். அதாவது தேவதா, பிரகாரம், சங்கல்பம். தேவதான எப்படிப்பட்ட தேவதைகளை வணங்குவார்கள், எப்படிப்பட்ட விதத்தில் வணங்குவார்கள், எப்படிப்பட்ட சங்கல்பத்தில் வணங்குவார்கள்னு சொல்ல போறார். இப்ப தேவதையை எடுத்துட்டோம்னு சொன்னா சாஸ்திரத்துல உயர்ந்த குணங்கள் உடைய தேவதைகள் இருக்கு. இப்போ ஒரு மாணவன் எப்படிப்பட்ட தேவதையை வணங்குவான், சரஸ்வதியை வணங்குவான். வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தட்சிணாமூர்த்தி கிட்ட நம்மளுடைய கவனம் போகும். வியாபாரம் பண்றவங்களுடைய இடத்துல போய் பார்த்தா சரஸ்வதி அங்கே வச்சிருக்கும், ஒரு லக்ஷ்மி வச்சு, அது கையில் என்ன இருக்கும், அப்படியே பூரா தங்க காசா கொட்டுற மாதிரி இருக்கும். அவர்களுக்கு என்ன வேணும்னா அவர்களுக்கு அறிவு வேண்டாம், கொடுக்குறேன்னு சொன்னால் கூட வேண்டாம், பணம் தேவை, அவ்வளவுதான். அதனால தான் சில பேர் முருகனை ஆண்டியோடு இருக்கிறத படத்தை வீட்டில் வச்சுக்க கூடாது. காரணம் என்னென்ன, அறிவு வந்துடும். அறிவெல்லாம் வரக்கூடாது அல்லவா, பணம் வரணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறார்கள். காரணம் என்னென்னா வைராகியம் வந்துடும், அறிவு வந்துடும்னு சொல்லி அதுக்கு பயந்துட்டு அதை என்னென்னா நல்ல ராஜ அலங்காரத்தில் வச்சிருக்கணும். அப்போ நாம் எப்படிப்பட்ட தேவதைகளிடம் போகிறோங்கிறது நம்முடைய சுபாவம், நம்முடைய ஸ்ரத்தை. இப்போ நம்ம பகவான் சொல்கிறார், உயர்ந்த அறிவு செல்வமும் தவறு கிடையாது, அதை நல்லதுக்கு பயன்படுத்தும் போது அதுவும் பகவானுடைய வெளிப்பாடுன்னு சொல்லி தேவர்களை, இப்போ அக்னி தேவன், வாயு தேவன், சிவபெருமான், விஷ்ணு, விநாயகர், இப்படிப்பட்ட தேவர்களை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் சாத்விகமானவர்கள் என்று சொல்றார். பிறகு இந்த குபேரன், லக்ஷ்மி ஒரு விதத்தில் ரஜஸ்ன்னு சொல்லி சொல்றார். இந்த குபேரனை வணங்குறது, ராட்சசர்கள் யக்ஷர்களை வணங்குறது, அவர்களெல்லாம் ராஜசமான ஸ்ரத்தை உடையவர்கள், அப்படிப்பட்ட தேவர்களை வணங்குவார்கள். பிறகு பிரேதம், பூதம், பிசாசு, இப்படிப்பட்டவர்களை தாமசமான ஸ்ரத்தை உடையவர்கள் வழிபடுவார்கள். சில பேர்த்த பார்க்கலாம், இந்த பேய் மேலையெல்லாம் ஆசை வந்துடும், பேய் பிசாசையெல்லாம் வழிபடுவார்கள். இந்த கையில எல்லாம் வச்சுட்டு நகர்த்தி அந்த பேயோட பண்ணணும், பேயோட கான்டாக்ட் வச்சுக்கணுமா, இங்கே இருக்கிறவங்களோட வச்சது போதாதுன்னு சொல்லி பேய் பிசாசையோட எல்லாம் அவங்க சம்பந்தம் வச்சுக்கணும்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அப்படி
இந்த இறந்தவர்களோட சம்பந்தம் வைக்கணும். இப்படியெல்லாம் இருப்பவர்கள், இந்த பிரேதம், இந்த குட்டி தாச்சா இப்படின்னு ஏதாவது சொல்லுவார்கள். அவங்க மேலையெல்லாம் சில பேர்த்துக்கு ஸ்ரத்த வந்து சுடுகாட்டில் போய் பூஜை பண்ணுறது, அந்த தேவதைகளை வழிபடுறது, இதெல்லாம் என்னென்னா தாமசம். அப்போ தாமசமான ஸ்ரத்தை உடையவர்கள் அதற்கு தகுந்த தேவர்களை வழிபடுவார்கள். ராஜசமான ஸ்ரத்தை உடையவர்கள் எப்படிப்பட்ட தேவர்களை வழிபடுவார்கள் என்பது தாம் சாத்விகமான இருப்பவர்கள் வழிபடுகின்ற தேவர்கள் வேறு. இப்போ நம்மளே ஒரு காலத்தில் இஷ்ட தேவதையை சொல்லியிருப்போம். பிறகு ஞானம் வர வர அப்படியே நமக்கு மாறும். எவ்வளவு இஷ்ட தேவதை இருந்தாலும் கடைசியில் வேதாந்தம் ஞானமா தட்சிணாமூர்த்தி அதே இஷ்ட தேவதை, சிவனையே கும்பிட்டுருப்போம், அவர் தட்சிணாமூர்த்தியாக இருக்கார். அதே போல் வைஷ்ணவர்களாக இருந்தால் கிருஷ்ணர் மீது பக்தி வரும், ஏன்னா கீதாச்சாரியாராக இருக்காருன்னு சொல்லி நம்மளை அறியாமல் நாம் எதை அடைய போகிறோமோ நம்ம குணத்துக்கு தகுந்த மாதிரி தேவதைகள் நமக்கு வந்து அமையும். இது தேவதை. இனி பிரகாரத்தை சொல்றார். சாத்விகமா வழிபடுபவர்கள் மிக அமைதியாக பூஜை செய்வார்கள். ராஜசமா வழிபடுபவர்கள் கிராமத்தில் போய் பார்த்தா தெரியும். இந்த நோம்பி இது பண்ணுறதுன்னு சொல்லி, நோன்பு பண்ணுறதுன்னெல்லாம் சொல்லி இந்த பகவானை எடுத்து வச்சுட்டு, பகவான் இந்த ஊரை எல்லாம் பகவானை மெனவரை கொண்டு வரணும்னு சொல்லி கிராமத்தில் இருப்பவர்கள் அந்த பூஜையெல்லாம் செய்வார்கள். அப்போ தான் அவர்கள் விசேஷமாக சில பானங்களை எல்லாம் அருந்தி பகவானை எல்லாம் இழுத்துட்டு வருவார்கள். ஒரே ஆட்டமாக இருக்கும், ஒரே பாட்டமாக இருக்கும், ஒரே ரஜஸாக இருக்கும். அவர்கள் பயன்படுத்துகிற விதம் வேறு. சில பேர் ரொம்ப தாமசமான முறையில் பயன்படுத்துவார்கள். உடலை வருத்தி கொள்வது, இந்த நாக்கில் வேலை குத்திக்கிறது, இதெல்லாம் என்னென்னா ஒரு விதமான பிரகாரம். இதெல்லாம் பகவான் அங்கீகரிக்கவில்லை, இதெல்லாம் பெரிய தவறுன்னு சொல்கிறார். இதெல்லாம் சாத்விகம் என்று சொல்லவில்லை, ராஜசம் தாமசம்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் ஒரு இடத்துல சொல்கிறார், இவர்களெல்லாம் உடலையும் வருத்தி உடலுக்குள் இருக்கின்ற எண்ணெயும் வருத்துகிறார்கள், தாமசமானவர்கள் ராஜசமானவர்கள் என்று பகவான் பேசுகிறார். அதாவது நாம் எப்படி எந்த பிரகாரத்தில் பகவானை வழிபடுகிறோம் என்பதும் நிர்ணயிக்கும் நமக்கு சத்துவம் இருக்கா, ரஜஸ் இருக்கா, தமஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. பிறகு பலி கொடுக்கிறது, மிருகங்களை கொல்றது, இதெல்லாம் தாமசமானவர்கள் செய்கின்ற பூஜா விதம். இப்போ நம்ம எப்படிப்பட்ட பூஜை செய்கின்றோம் அதை வச்சு நம்ம நிர்ணயிக்கலாம் இது சத்துவமா ரஜசா தமசா என்று. இப்போ சில கிராமங்களில் பார்த்தா இப்போ சிவராத்திரின்னு எடுத்துக்குவோமே. இப்போ சிவராத்திரி அன்னைக்கு கோயில் என்ன நடக்கும், ஒரு இடத்துல இருந்து ருத்ரத்தை சொல்லி கொண்டு இருப்பார்கள், அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பார்கள். ஒருவருக்கு எப்படி இருக்கும் மனசு, போய் உட்கார்ந்து பகவான் சந்நிதியில் அமர்ந்து அதை காதில் கேட்டுட்டு அதை பார்த்துட்டு ஜபம் பண்ணிட்டோ படிச்சுட்டோ நாமத்தை சொல்லிட்டு இருக்கலான்னு ஒருவருக்கு தோணும். அது என்னன்னு சொன்னால் சாத்விகம். இனி ஒருவருக்கு என்ன தோணும், அது எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அப்படியே ஊர் ஊராக சுற்றலாம், அன்னைக்கு இரவு பூரா வேற அன்னைக்கு டிவி எல்லாம் நல்லா பிஸியாக இருக்கும், அதை பார்த்துட்டு ஊர் ஊராக சுற்றலாம், அது ராஜசம். தாமசம்னா அதை விட வேற ஏதாவது சூதாடுவார்கள், வெடி வெடி, அதுக்கு தூங்கினாவது அந்த பாவம் இல்லாமல் போயிடும். சிவராத்திரி அன்னைக்கு முடிச்சு புண்ணியத்தை சேதிக்கிறேன்னு சொல்லி சூதாடி பாவத்தை தான் சேர்த்திக்கொள், டபுள் பாவம். பேசாமல் அவங்க தூங்குனாங்கன்னா பாவமும் இல்லை புண்ணியம் இல்லை, சந்தோஷமாக போகும். அப்படி தாமசமான பிரகாரம்னா முறை, மெத்தட், தாமசமாக செய்வார்கள். பிறகு மூன்றாவது கடைசி வருவது சங்கல்பம். சங்கல்பம் என்றால் எதற்காக வழிபடுதல், பகவானை நான் எதற்கு வழிபடுகிறேன் என்ற சங்கல்பம். என் மன தூய்மைக்கு நான் வழிபடுறேன், உலக நல்லா இருக்கட்டுங்கிறதுக்காக நான் வழிபடுறேன், எனக்கு உடல்லையும் மனசுலையும் ஆரோக்கியம்தான் தேவை, 4 பேர்த்த அடிக்கிறதுக்கல்ல, நான் ஆரோக்கியமாக இருந்து இந்த உலகுக்கும் எனக்கும் நன்மையை சேர்த்த வேண்டும்ங்கிற நல்ல எண்ணங்களுடன் பகவானை நம்ம வழிபட்டோம்னா அது சாத்விகம். பிறகு ராஜசம்னு சொன்னால் ரொம்ப சுயநலமாக எனக்கு தான் வேணும், மற்றவனுக்கு வேண்டாம், அதையும் வேற ப்ரே பண்ணுவார்கள். மற்றவன் ஜெயிக்கக்கூடாது, நான் தான் ஜெயிக்கணும், எனக்கு தான் வேணும். பிறகு தாமசம்னு சொன்னால் இனி ஒருத்தனை அழிக்கணுங்கிற எண்ணமே வரும். இப்போ ராவணன் எல்லாம் செஞ்ச பூஜைகள் எல்லாம் என்ன பூஜைகள், மற்றவங்கிட்ட இருந்து நம்ம சக்தியை வாங்கி தேவர்களை அழிக்கணும், மற்றவர்களுக்கு கொடுமைப்படுத்தணுங்கிற எண்ணம். அப்படி மற்றவர்களை அழிக்கணுங்கிற எண்ணத்தில் சிலதெல்லாம் செய்வார்கள். கோர்ட்டில் கேஸை போட்டுட்டு ஒரு ஏதாவது கிட்ட ஒரு ஜோசிகார்கிட்ட போய் நான் ஜெயிக்கணும் அவன் தோக்கணும், அதுக்கு ஒரு பூஜையை சொல்லிக் கொடு, அதுபடி நான் பண்ணுறேன்னு யாகம் பண்ணால் அது என்னன்னா எல்லாம் சாஸ்திர விதிப்படி அவங்க செய்யலாம்.
ஆனால் பகவானை பொறுத்த வரைக்கும் அது தாமசமான ஸ்ரத்தை, அது பாபம். இவ்விதம் இந்த 3 விதமான ஸ்ரத்தை நமக்குள்ள எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நாம் எப்படிப்பட்ட சங்கல்பத்துடன் பூஜை பண்ணுறோம், வாழ்க்கை நடத்துகின்றோம், எப்படி எந்த விதத்தில் பகவானை பூஜை பண்ணுறோம், பிறகு எந்த பகவானை நாம் வழிபடுகின்றோம். அதனால் இந்த பேய் பிசாசு இதைகளையெல்லாம் நம்ம வழிபடக்கூடாது. காரணம் என்னன்னு சொன்னால், அப்படியே நம்ம ஆயிடுவோம் அப்படியெல்லாம் வழிபட்டோம்னு சொன்னால். காரணம் என்ன, எந்த தேவதையை நம்ம வழிபடுறோமோ அந்த ரூபமாக நம்ம ஆயிடுவோம். அதுவும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, நீ யாரை எப்படி வழிபடுகிறாயோ நீ அப்படி ஆகிவிடுவாய் என்று சொல்லியிருக்கு. இப்போ இதோட அர்ஜுனனுடைய கேள்வியும் பகவானுடைய பதிலும் முடிவடைகிறது. இப்போ அர்ஜுனனுடைய கேள்வி என்ன, பகவானுடைய பதில் என்னன்னா இப்போ நமக்கு புரிந்திருக்கும். அர்ஜுனனுடைய கேள்வி என்ன, சாஸ்திரம் தெரியாமல் ஸ்ரத்தையுடன் கூடியவன் யார், அவனுடைய நிலை என்ன? பகவானுடைய பதில், சாஸ்திரம் தெரியாமல் ஸ்ரத்தையுடன் இருப்பவர்கள் 3 விதமானவர்கள். சாத்விகமான ஸ்ரத்தை, ராஜசமான ஸ்ரத்தை, தாமசமான ஸ்ரத்தை. சரி, சாத்விகமான ஸ்ரத்தை இருந்தால் ஓரளவு சாஸ்திரத்தை அறிந்திருப்பார்கள். அப்படி இல்லை என்றாலும் தவறு கிடையாது. இப்போ எத்தனையோ பெரிய மகான்களுடைய பூஜை, கல்லறி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அப்படியே ஒரு கல் எடுப்பார், சிவபெருமான் மீது எரிஞ்சிட்டு போவார். அது ஒரு பெரிய பூஜையாக சொன்னார். நம்ம செஞ்சால் என்ன ஆகும், நம்ம போய் பகவான் மீது ஒரு கல்லை எடுத்து அடிக்கலாமா? ஒருவர் கேட்டார், ஒரு பையன் என்கிட்ட கேட்டான், நானும் கல் எடுத்து அடிக்கலாமான்னா தாராளமாக அடிக்கலாம், என்னை யார் அடிச்சிட மாட்டாங்களேன்னா? கண்டிப்பாக அடிக்க மாட்டார்கள். அவர் கல்லை அடிக்கும்போது அவருடைய மனசில் என்ன பாவனை இருந்ததோ அந்த பாவனை உனக்கு வந்தால் செய்யலாம். அதே போல் நம்ம பகவான் ஏதோ ஒரு இடத்துல ஔவையார் சென்றார்களாம். பகவான் இருக்கின்ற இடத்துல காலை நீட்டி அமர்ந்தார்களாம். அவையே இது காலை நீட்டக்கூடாது, இங்கே பகவான் இருக்காருன்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டார், சரி பகவான் இல்லாத இடம் சொல்லு, நான் அங்கே காலை நீட்டிக்கிறேன்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் என்னென்னா பாவனை. அந்த சிவபோத மனதில் இருந்தால் சாஸ்திரத்தில் சொல்கிற விதிகளெல்லாம் விடப்படலாம், சில முறைகள் விடப்படலாம். காரணம் என்னன்னா, அந்த ஸ்ரத்தை சாத்விகமாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம்னு பகவான் சொன்னார். பிறகு எப்படிப்பட்ட தேவதையை வழிபடுறான், எப்படிப்பட்ட விதம் பிரகாரத்தில் வழிபடுறான், பிறகு எப்படிப்பட்ட சங்கல்பத்தில் வழிபடுகிறான் என்றெல்லாம் பகவான் சொன்னார். பிறகு இனியொரு முக்கியமான கருத்து சொன்னார், ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஸ்ரத்தை உடையவனோ அவன்தான் மனுஷன் சொல்றார். இப்போ யாருக்கு எதில் ஸ்ரத்தை இருக்கோ அவன் மயம், அதுதான் அவன்னு சொல்றார். சில பேர்த்துக்கு பணம்தான் வாழ்க்கையில் லட்சியம்னு ஸ்ரத்தை இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கையே அப்படி இருக்கும். சில பேர்த்துக்கு பக்தி, சில பேர்த்துக்கு நேர்மை. அப்படி ஒருவனுடைய வாழ்க்கையே அவனுடைய ஸ்ரத்தா மயோயம் புருஷகன்னு சொல்றார். ஒருவனுடைய ஸ்ரத்தை தான் அவனுடைய வாழ்க்கைன்னு சொல்றார். அதனால தான் பெற்றோர்களுடைய பங்கு ரொம்ப இருக்கு. குழந்தைகளுக்கு எடுத்த உடனே நம்ம வேதாந்தமோ கீதையோ சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல ஸ்ரத்தையை கொடுக்கணும். பெரியவர்களிடம் சாஸ்திரத்தில் நம்பிக்கையை கொடுத்துட்டா போதும். அந்த வயசில் முன்ன பின்ன சிலது இருக்கலாம், அவன் கோயிலுக்கு வராமல் இருக்கலாம், அவன் ஒழுங்காக கும்பிடாமல் இருக்கலாம், திருநீர் வைக்காமல் இருக்கலாம், சில விதிமுறைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நல்ல நம்பிக்கையை மனசில் கூட்டிட்டோம்னு சொன்னால் அது போதும். பிற்காலத்தில் அவனுக்குன்னு ஒரு அனுபவம் வரும் பொழுது அந்த நம்பிக்கையினுடைய துணை கொண்டு நல்லா விடுவான். நம்ம வெறும் சடங்குகளுக்கும் மற்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்பிக்கையை கெடுத்துட்டோன்னு சொன்னால் பிறகு அவனுக்கு சான்ஸே இல்லை, நன்கு உருவாக மாட்டான். இப்போ நல்ல நம்பிக்கையை தான் நம்ம கொடுக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை 3ஆ பகவான் பிரிச்செல்லாம் சொன்னார். இதோட அர்ஜுனனுடைய கேள்வியும் பகவானுடைய பதிலும் முடிவடைந்த போதிலும் பிறகு இனி 17வது அத்தியாயத்தில் வேறு என்ன விஷயம் இருக்க போகுது? பகவான் சொல்கிறார், எப்படி நான் உனக்கு வாழ்க்கையில் சாத்விகமான ஸ்ரத்தையை நீ அடையணும், அதற்காக ராஜசமான தாமசமான ஸ்ரத்தையை துறக்கணுங்கிறதுக்கு உனக்கு ஞானத்தை கொடுத்தனோ, அப்படி வாழ்க்கையில் சில கருத்துக்களை சொல்கிறேன். அதுலேயும் நீ தாமசமான ராஜசமான தத்துவங்களை நீக்கி சாத்விகமானதை எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும்னு சொல்லி பகவானை அறிமுகப்படுத்துகிறார். ஆகாரம், பிறகு யக்ஞம், தானம், தபக என்று 4 கருத்தை அறிமுகப்படுத்துகிறார்.
இந்த நாலுலேயும் எது சாத்விகம், எது ராஜசம், எது தாமசம்னு நான் உனக்கு சொல்கிறேன். அதிலிருந்து நீ தாமசமான ராஜசமான தத்துவங்களை நீக்கி சாத்விகத்துக்கு வரணும்னு சொல்கிறார். இப்போ பகவானே 7வது ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்துகிறார். ஆகாரம், நான் 3 விதமான உணவை பற்றி சொல்கிறேன். அது இந்த விதமான உணவு சாத்விகமான உணவு, இப்படிப்பட்ட உணவு ராஜசமான உணவு, இப்படிப்பட்ட உணவு தாமசமான உணவுன்னு சொல்ல போகிறேன். 2வது யக்ஞம். யக்ஞம்னா நாம் செய்கின்ற பூஜை, யாகங்கள், வழிபாடு. இதில் எது சாத்விகம், எது ராஜசம், எது தாமசம்னு சொல்ல போகிறேன். பிறகு தபம், நாம் செய்கின்ற விரதங்கள் எல்லாம், அதை பகவான் சொல்ல போகிறார். ஏன்னா சில பேர் விரதம் இருக்கேன்னு சொல்லி கடைசியில் எதில் முடிவாங்கன்னா அல்சரில் முடிவார். ஏன்னா சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னன்னா முன்ன ஒன்றுமே சாப்பிடல, இது அல்சரை டாக்டர் என்ன சொல்லுவார், 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா பிஸ்கட் சாப்பிட்டே இருக்கிற வேண்டிய வேலை தான். எங்கே போனாலும் பிஸ்கட் பேக்கெட்டை வச்சுக்கணும். காரணம் என்னென்னா நான் தபஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி எங்கே கொண்டு போய் நம்ம முடிச்சிருக்கோம். அதனால் சொல்ல போகிறார், எது சாத்விகமான தபஸ், எது ராஜசமான தபஸ், எது தாமசமான தபஸ். தபம்னா நாம் எடுத்துக்கொள்கின்ற விரதங்கள், அதை சொல்ல போகிறார். பிறகு தானம், நான் தானம் கொடுக்குறேன்னு சொல்கிறோமே, அதை 3ஆக பிரிக்க போகிறார். நாம் கொடுக்குற தானத்தை எல்லாம் இது சாத்விகமான தானம், இது ராஜசமான தானம், இது தாமசமான தானம். கொடுக்கறதெல்லாமே உயர்ந்ததுன்னு சொல்லலை, கொடுக்கறதையே பகவான் பிரிக்க போகிறார். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அறிமுகப்படுத்துகிறார். நான் ஆகாரம், உணவு, எப்படிப்பட்ட உணவு சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்னு சொல்ல போகிறேன். எப்படிப்பட்ட பூஜைகள் உயர்ந்தது என்பதை சொல்ல போகிறேன். இந்த 3ஆக பிரித்து சொல்ல போகின்றேன். எப்படிப்பட்ட தபம் செய்யணும்னு சொல்ல போகிறேன். பிறகு எப்படிப்பட்ட தானம் செய்ய வேண்டும் என்பதை சொல்ல போகிறேன், அறிமுகப்படுத்துகிறார். அதற்கப்புறம் இந்த அத்தியாயத்தில் கடைசியில் ஓம் தத் சத் என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை சொல்லி முடிக்க போகிறார். இப்போ இந்த அத்தியாயத்தில் மீதி என்ன இருக்கின்றது? ஆகாரம், 3 விதமான உணவு, பிறகு யக்ஞம், தானம், தபஸ், ஓம் தத் சத் என்ற சொல்லுக்கு விளக்கம். இனி நம்ம ஆகாரத்திற்கு வருகின்றோம். இதைத்தான் நாம் இனிமேல் பார்க்க போகிறோம். ஆகாரத்துக்கு வந்தால் பகவான் சொல்ல போகிறார், எப்படிப்பட்ட உணவு சாத்விகமான உணவு, எப்படிப்பட்ட உணவு ராஜசமான உணவு, எப்படிப்பட்ட உணவு தாமசமான உணவுன்னு சொல்ல போகிறார். நமக்கு இந்த காலத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அதுக்கு விருத்தமாக தான் சொல்ல போகிறார். ஒரு நைட்டுக்கு மேலே வச்சா, அது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வெளியே வச்சாலும் தாமசம்னு சொல்ல போகிறார். அப்படி எது உணவு, எந்த உணவை சாப்பிட்டா மனசு சாத்விகமாக இருக்கும், எந்த உணவு ரஜோகுணத்தை கொடுக்கும், எந்த உணவு தாமசத்தை கொடுக்கும், தூக்கத்தை கொடுக்கும். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்ச தயிரிஞ்சாதத்தை சாப்பிட்டு கிளாஸுக்கு வந்தால் என்ன வரும்னா தாமசம்தான் வரும். நான் தூக்கம் வரும், இல்லை கேட்டாலும் அது புரியாது. அதெல்லாம் நான் சொல்ல போகிறேன்னு சொல்கிறார். இப்போ நம்ம எதுக்கு போகிறோம்? சாத்விகமான உணவுக்கு போகிறோம். எது சாத்விகமான உணவு? நமக்கு ஒரே குதூகலமாக இருக்கும். எனக்கு பிடிச்சதை சொல்கிறாரா பகவான், இன்னும் இட்லி பூரியெல்லாம் சொல்கிறாரா அப்படின்னு நமக்கு ஒரே ஆசையாக இருக்கும். சொல்லிட்டார் சௌரியமாக போயிடும்னு சொல்லி. அதனால தான் சித்பவானந்தர்கிட்ட கேட்டார், சுவாமிஜி எது சாத்விகமான உணவுன்னு. அது ஒரே பதில் சொல்லிட்டார், அளவாக சாப்பிட்றது சாத்விகம்னு சொல்லிட்டார். இப்போ முதல்ல சொன்னார், நீ அளவாக எது சாப்பிட்டாலும் அது சாத்விகம்னு சொன்னார். இப்போ எது சாப்பிட்டாலும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை எதை சொல்ல போகிறார்? அப்போ அளவாக இருக்கணும், ரெகுலர், ஒரு முறையாக நம்ம உணவு உட்கொள்ளணும். அதை இங்கே பகவான் சொல்லலை, எப்படிப்பட்ட உணவுன்னு சொல்ல போகிறார். பொதுவாக பகவான் சொல்ல போகிறார். காரணம் என்னென்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன சாப்பிட்டார்களோ இன்றைக்கெல்லாம் நம்ம சாப்பிட்றோமா? உணவே கம்ப்ளீட்டாக மாறியாச்சு. அந்த காலத்தில் மேகி இதெல்லாம் சாப்பிட்டார்களா என்ன? இதெல்லாம் இப்போ சாப்பிட்ருக்கோம். அதனால் உணவு எல்லாம் மாறிட்டதுனால பகவானால் சொல்ல முடியாது. அல்லது பகவான் இருந்த இடத்துல என்ன உணவோ நம்ம என்ன விதமாக ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அது நமக்கு தெரியல. அதனால் பொதுவாக பகவான் சொல்ல போகிறார், இப்படிப்பட்ட பிரயோஜனத்தை கொடுக்குற உணவெல்லாம் சாத்விகம்னு சொல்ல போகிறார். நம்ம இதைத்தான் சொல்ல போகிறாருன்னு சொல்லலை, இப்படிப்பட்ட பலனை எது கொடுக்குதோ அதெல்லாம் சாத்விகம். முதல்ல என்ன? ஆயுகு. எந்த உணவு ஆயிலை வளர்க்குமோ, ஆயில்னா ஆயில் கிடையாது, எண்ணெய் கிடையாது, நம்மளுடைய ஆயில், நம்மளுடைய ஜீவிதத்தை வளர்க்குமோ அது சாத்விகம். எண்ணெயில எல்லாம் போட்டு எடுக்கிறத சாத்விகம்னு பகவான் சொல்ல போறதில்ல.
அது போட்டு எடுக்கிற சாத்விகம்னு சொல்லிட்டா சௌரியமாக இருக்குமேன்னு சொல்ல போகிறோம், நமக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி பகவான் பேசல. ஆயுளை எது வளர்க்குமோ அது சாத்விகம். பிறகு இரண்டாவது சொல்றார். முதல்ல ஆயுகோ, இரண்டாவது சத்துவம். சத்துவம்னு சொன்னால் மன பலம். முதல்ல உடம்பு ஸ்தூல சரீரத்தில் பலத்தை கொடுக்கறது. பலம் சொன்னால் சக்தியை கொடுக்கிற உணவு சாத்விகம்னு சொல்கிறார். அப்படின்னு என்னென்ன, நீங்கள் சாப்பிட்ற சிப்ஸ் எல்லாம் அடிபட்டு போயிருக்கு. வடை, சிப்ஸு, முறுக்கு இதனால உடம்புக்கு என்ன வரப்போகுதுன்னா நாக்குக்கு தான் அது வளர்க்குமே தவிர, நாக்கை வளர்க்குமே தவிர உடம்பையும் ஆயுளையும் அது வளர்க்காது. அதனால் எந்த உணவு உடலுக்கு சக்தியை கொடுக்குமோ, சத்துவம் சொன்னால் மனதிற்கு சக்தியை கொடுக்குமோ, பலம் சொன்னால் உடம்புக்கு பலத்தையும் மனதிற்கும் பலத்தையும் கொடுப்பது. பிறகு ஆரோக்கியம்னா பொதுவாக அது உடம்புக்கு நல்லதாக இருப்பது. சுகம், அது சாப்பிடும்போது சுகமாக இருப்பது. உடனே விளக்கெண்ணெயை தான் பகவான் சாப்பிட சொல்கிறாருன்னு சொல்லலை. சுகம், அது சாப்பிட்றதுக்கும் இன்பமாக இருக்க வேண்டும். பிரீத்தி என்றால் மனதிற்கு ஒரு மகிழ்வை அது கொடுக்க வேண்டும். அது சாப்பிடும்போது மனதுக்கு மகிழ்வை கொடுக்க வேண்டும். சாப்பிடும்போது அது இன்பமாகவும் இருக்க வேண்டும். பிறகு உடல், மனம், ஆயுள் இவைகளை வளர்க்க வேண்டும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும். இரண்டாவது வரியில் சொல்றார், ரஸ்யாகா என்றால் சுவையுடையதாகவும் இருக்க வேண்டும் சொல்றார். இந்த ஒரு டேஸ்ட்டும் இல்லாமல் சில பேர் செய்வார்கள். அதுவும் ஒரு விதமான திறமை தானே. ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்து ஒரே பொருளை கொடுங்க, ஒருவர் ஒரு விதமாக வரும், இனியொருவர் இனியொரு விதமாக செய்வார்கள். அவர்கள் அவ்வளவு சாமர்த்தியம். ஒரு விதமான டேஸ்ட் இருக்காது. இனியொருவருடைய, அது கைராசின்னு சொல்லுவார். எல்லாத்துலேயும் ஒரு கலை தானே. கோலம் போடுறது முதல் கொண்டு சமைக்கிறது முதல் கொண்டு எல்லாமே ஒரு விதமான கலை. அப்படி சில பேர் சமைப்பார்கள். பகவான் சொல்கிறார் சுவையாக இருக்கிறதே சாத்விகம் சொல்கிறார். ஏன்னா அதில் ஒரு மனது திருப்தி வரும், ஒரு நிறைவு கிடைக்கும். அதுவும் சாத்விகம் சொல்கிறார். பிறகு ஸ்னிக்தாகா என்றால் நரிஷ்மெண்ட், அதில் ஆரோக்கியம், சக்தி இருக்க வேண்டும். ஸ்திராகா என்றால் அது இதமாக இருக்க வேண்டும், ரொம்ப இதமாக அது இருக்க வேண்டும். ஹிருத்யாகா என்றால் மனதுக்கு இதமாகவும், அதாவது ரொம்ப வறண்டு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இது மூணையும் படித்தா தான் நமக்கு புரியும். ராஜசத்திலையும் தாமசத்திலையும் படித்தா தான் அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கிறது சாத்விகமாயிரும். இப்போ அடுத்ததுல எல்லாம் சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எது ராஜசம் எது தாமசமான உணவுன்னு பார்க்கும்போது அது இல்லாதது சாத்விகமாகும். இந்த வறண்டு இருக்கக்கூடாது, ஹிதமாக இருக்க வேண்டும், நன்மை பயப்பதாக இருக்கின்ற உணவு, பழங்கள் முதலியற்ற நம்ம சாதாரண சாப்பிட்ற உணவு தான். அவைகளையெல்லாம் பகவான் சாத்விகம்னு சொல்கிறார். இனி அடுத்ததில் என்ன சொல்லுவார்? எது ராஜசம்னு சொல்ல போகிறார், எது தாமசம்னு சொல்ல போகிறார். இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால், இந்த மூணு எதுன்னு தெரிஞ்சிட்டா நம்முடைய உணவில் என்ன கொண்டு வரணும்? சாத்விகமான உணவை கொண்டு வரணும். ஒரு உபனிஷத் சொல்கிறது, உணவு மூன்றாக பிரிக்கப்படுகிறது. ஸ்தூலமான பகுதி வெளிவந்து விடுகிறது, சூக்ஷ்மமான பகுதி நம்முடைய இரத்தம் உடம்பாக மாறுகிறது, அதிசூக்ஷ்மமான பகுதி நம்முடைய மனசாக மாறுகிறது. இப்போ உணவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஞானியாச்சே எதை வேணாலும் சாப்பிட்லாம், எப்படி போனாலும் போகலாங்கிறதெல்லாம் கிடையாது. ஞானி அது சும்மா நம்ம ஏமாற்றிக்கிறதுக்கு சொல்வது. ஆரம்ப காலத்தில் உணவு நாள்தான் மனதை கட்டுப்படுத்த முடியும். நாவடங்க நாளும் அடங்கும்னு சொல்வார்கள். அப்படி அந்த நாக்குன்னா ரெண்டு நாக்கு, நாக்கில் தான் ரெண்டு வேலை வச்சுருக்கார் பகவான். பேசுகிற நாக்கு, சுவைக்கிற நாக்கு. அந்த சுவை இருக்கக்கூடாதுன்னு பகவான் சொல்லலை, அது சாத்விகமாக இருக்க வேண்டும்னு சொல்கிறார். அதற்காக இதை பேசுகின்றார். அடுத்த வகுப்பில் ரஜஸ் தமஸ் என்றால் என்ன என்பதையெல்லாம் சிந்திக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.